நூல் வந்து பாபர் நாமா. அவரோட பையன் வந்து ஹிமாயூன் வந்து கிபி 1539 சௌசா போரில் செர்சா சூரி என்ற மன்னரிடம் தோற்று நாடிழந்தார். சரிங்களா? அந்த நாடிழந்த பொழுதுதான் கிபி 1542 ஆண்டு அமர்கோட்டையில் அக்பர் பிறந்தார். ஹிமாயூனோட பையன்தான் அக்பர். சரிங்களா? அவர் மீண்டும் 1542 வந்து மறுபடியும் ஆட்சி பிடிச்சிருவாங்க. ஹிமாயூன் வந்து மாடிப்படியில இருந்து தவறி விழுந்து இறந்துருவாரு. அதனாலதான் வரலாற்று ஆசிரியர்கள் தவறி விழ வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு இவரை கிண்டல் பண்ணுவாங்க. அடுத்து கீழே ஹெர்சான் போட்டிருக்கு, ஷெர்ஷா. இந்த ஷெர்ஷா வந்து 1540 இருந்து 1945 போட்டிருக்கு. 1545 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நில அளவை முறை இவர் காலத்துலதான் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் வந்து கிராண்ட் ட்ராங்க் ரோடும்பாங்க. டெல்லியில இருந்து போடப்பட்ட ரோடு, கிராண்ட் ட்ராங்க் ரோடு அமைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. அடுத்து அக்பர் வந்து 13 வயதுல ஆட்சிக்கு வருவாரு. அக்பரோட பாதுகாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான். அதாவது அவர் 13 வயதுலயே மைனர்லயே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைனர்லாம் கிடையாது, 12 வயசுல இப்ப திடமா தான் இருந்திருக்காங்க. யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா அவர் தாய் மாமா பைரம் கான். சரிங்களா? இவர்கள் தான் கிபி 556 ஆண்டு 2ஆம் பானிபட் போர். 1526 வந்து முதல் பானிபட் போர். 1556 ஆண்டு 2ஆம் பானிபட் போர். அக்பருக்கும் ஹெமு, அக்பர் விஷஸ் ஹெமுன்னு போட்டுக்கோங்க, ஹெமு. சரிங்களா? இதுல வந்து ஆரம்பத்துல வந்து ஹெமு தான் ஜெயிக்கிற சூழல்ல இருப்பாங்க. அவர் கண்ணுல வந்து எதிர்பாராதமா அம்பு பட்டுரும். அதனால அந்த இதுல வந்து தோத்துருவாரு. அக்பர் வந்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ இதுல வந்து ஹிமாயூனுக்கு நேர ஹிமாயூன் நாமா என்கின்ற நூலின் ஆசிரியர் குல்பதான் பேகம். ஹிமாயூன் நாமா, ஹிமாயூன் வாழ்க்கை வரலாறு, குல்பதான் பேகம் எழுதினவங்க பேரு. அப்புறம் அக்பரோட அரசவையில் இருந்த அமைச்சர்களை வந்து நவரத்தினங்கள் 9 அறிஞர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஐனி அக்பரி அல்லது அக்பர் நாமா என்கின்ற நூலின் ஆசிரியர் அபுல் பாசல். சரிங்களா? அடுத்து வந்து அக்பர் அரசவையில் இருந்த பாடகர் பேரு தான்சேன். இப்போ ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் வந்து கம்பரை ஆதரித்த மன்னர் வந்து சடையப்ப வள்ளல். இப்போ ராமாயணம் முதலில் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்துல. அப்போ இந்தி மொழியில் ராமாயணத்தை மொழிபெயர்த்தவர் துளசிதாசர். எழுதிக்கோங்க. ராமாயணத்தை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் துளசிதாசர். அதுக்கு வந்து அக்பர் வந்து அவருக்கு வந்து
பொருள் உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அக்பர் வந்து ராஜபுத்திர மன்னர்களோட திருமண உறவு வச்சிருப்பாரு. அதனால அக்பர் வந்து எல்லா மன்னர்களிடையும் திருமண உறவு. அதனாலதான் அக்பர் வந்து முகலாயர்களில் சிறந்த மன்னர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு அக்பர் வந்து ஒரு கோட்பாடு கொண்டு வர்றாரு, தீன் இலாஹி, தெய்வீக மத கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டது? சரிங்களா? தெய்வீக மத கோட்பாடு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அக்பர். அதுக்கு இனி ஒரு பேர் வந்து தீன் இலாஹி. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, அந்த அன்மியூட் பண்ணி டிஸ்டர்ப் பண்றவங்கள. இவ்வளவு பேர் இருக்கு, அவங்க ஈஸியா எல்லாத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. தீன் இலாஹி இந்த மதம் வந்து 1582 அதில் மத கோட்பாடு, அதாவது தெய்வீக கோட்பாடு அல்லது தீன் இலாஹி கோட்பாடை உருவாக்குவார்னா மாமன்னர் அக்பர். சரிங்களா? அது வருஷம் கேட்கலாம், 1582. அடுத்து வந்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட மனைவி பேரு மெஹருநிசா. மெஹருநிசானா உலகின் ஒளி. ஜஹாங்கீரோட இயற்பெயர் வந்து சலீம். அப்புறம் நமக்கு எல்லாமே முகலாயர் காலம் வந்து கட்டிடக்கலையில் உச்ச நிலையில் இருந்தது, அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனா ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்துல ஓவியக்கலை சிறப்புற்றிருந்தது. அப்போ எந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்தின் பொழுது ஓவியக்கலை உச்ச நிலையில் இருந்ததுன்னு கேட்டா ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட இயற்பெயர் வந்து சலீம். அவங்களோட மனைவி பேரு மெஹருநிசா. இந்த மெஹருநிசா என்பதின் பொருள் வந்து உலகின் ஒளி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜஹாங்கீர் தான் வந்து 5வது சீக்கிய குரு அர்ஜுன் சிங்கை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஷாஜஹான். ஷாஜஹான் வந்து ஷாஜஹான்னாலே நமக்கு வர்றதுக்கு வந்து தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் அந்த கட்டிட வடிவமைப்பாளர் உஸ்தாத் அலி, அதாவது உஸ்தாத் இசா அலி. சரிங்களா? டெல்லி செங்கோட்டை ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1640. தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது 640. இதே 1640ஆம் ஆண்டுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. 1640 கட்ட ஆரம்பிச்சு 1668ஆம் ஆண்டு கட்டி முடிப்பாங்க. 28 வருஷம் ஆகும். சார் அது என்ன கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல, தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம். சட்டசபை நம்ம எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருந்து பேசுறாங்கல்ல, மினிஸ்டர் எல்லாம், அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டது. 1640 கட்ட ஆரம்பிச்சு 668 வரைக்கும் கட்டி முடிக்கிறாங்க. என்ன டீச்சர்? டீச்சர் சொல்லுங்க டீச்சர். டெல்லி செங்கோட்டைங்கிறது அது டெல்லியில இருக்கு. ஜார்ஜ் கோட்டைங்கிறது தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு. டெல்லி செங்கோட்டையை கட்டியதும் ஷாஜஹான் காலத்துலதான். சரிங்களா?
சார் சார் கேளுங்க டெல்லி சார். செங்கோட்டை டெல்லி செங்கோட்டை ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மசூதியான ஜிம்மா மசூதியும் ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? மும்தாஜோட இயற்பெயர் வந்து அர்ஜுமன் பேகம். ஷாஜகானுக்கு 6வது ஒய்ஃப். ஷாஜகானோட இயற்பெயர் வந்து குர்ரம். குர்ரம் குர்ரம். அடுத்து வந்து அவுரங்கசீப். அவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா மும்தாஜோட இயற்பெயர் என்னது சார்? அர்ஜுமன் பேகம். அர்ஜுமன் அர்ஜுமான் பேகம். அடுத்து அவுரங்கசீப்போட இயற்பெயர் வந்து ஆலம்கீர். ஆலம்னு பேரு. இவருக்கு என்னமோ வாழும் புனிதர்னு பேர். ஏன்னா இந்த அவுரங்கசீப் தான் வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான செர்சியா வரி பேரு செர்சியா வரியை மீண்டும் விதித்தார் அவுரங்கசீப். முஸ்லிம் அல்லாதவங்க எல்லாரும் வரி கட்டணும். அந்த வரிக்கு பேரு செர்சியா வரி. இப்ப இந்த வரியை இவர் மீண்டும் விதித்தார்னா, ஏற்கனவே இதை நிப்பாட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். செர்சியா வரியை நீக்குவாரு. அவுரங்கசீப் மறுபடி கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை தடை செய்தவர். அடுத்து அக்பரின் சமாதி வந்து சிக்கந்தர்னு போட்டிருக்கு. அதை பார்த்துக்கணும். அவரோட சமாதி அங்க இருக்கு. அடுத்து வந்து மராட்டியர்கள் அஷ்டபிரதான்னா சிவாஜியோட மந்திரி சபை. 8 மந்திரிகள், 8 பேர் கொண்ட குழுவுக்கு அஷ்டபிரதான் அப்படின்னு பேரு. அவுரங்கசீப்பிற்கு சிம்ம சொப்பனமா இருந்தது சிவாஜி தான். அதனாலதான் சிவாஜிய வந்து மலைவாழ் எலிம்பாங்க. மலைவாழ் எலி. அப்புறம் வந்து மராட்டியர்களின் போர் முறை வந்து கொரில்லா போர் முறை. கீழே வந்து சிவாஜி ஆட்சிக்கு உதவிடும் எண்மர் 8 பேர் கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயர். மராட்டியர்கள் விதிக்கப்பட்ட வரி வந்து சவுத் சர்தேஸ்முகி. அடுத்து வந்து சமய இயக்கங்கள். ஆதிசங்கரர். இவர் வந்து கேரளால காலடியில பிறந்திருக்காரு. அவரோட அந்த தத்துவம் அல்லது கோட்பாடு வந்து அத்வைதம். அதை திருத்திக்கோங்க, அத்வைதம். அத்வைதம். அடுத்து ராமானுஜர், பக்தி இயக்கத்தின் முன்னோடி. இவரோட கோட்பாடு வந்து விசிஷ்டாத்வைதம். அடுத்து வந்து மத்துவர். இவர் வந்து வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் முன்னோடி. மத்துவர் வந்து வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தின் முன்னோடி. இவரோட இது வந்து பாத்தீங்கன்னா துவைதம். அடுத்து ஐரோப்பியர்கள். அதாவது கிபி 1453ஆம் ஆண்டு துருக்கியர்களால் இஸ்தான்புல், அதாவது துருக்கியோட கேபிட்டல் இஸ்தான்புல், அங்க மத்திய தரைக்கடையில அவங்க கைப்பற்றிடுவாங்க. அதனால தொழில் புரட்சியில் சிறப்பு பெற்றிருந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உற்பத்தி பொருள்களும் உற்பத்திக்கு தேவையான மூலதன பொருட்களும் ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வருவதிலிருந்தும் எடுத்து செல்வதற்கும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சைனாவுக்கு வர்றதுக்கு சி ரூட்டு கண்டுபிடிக்கணும், கடல் வழி பாதை.
சரிங்களா? அப்படி இந்தியாவிற்கான கடல் வழிப்பாதையை கண்டறிந்தவர் வாஸ்கோடா காமா. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1498 மே 20ஆம் தேதி வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டையை வந்து அடைந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோழிக்கோடுக்கு பேரு கள்ளிக்கோட்டை. நோட் பண்ணிக்கோங்க. வாஸ்கோடா காமாவை வரவேற்ற மன்னர் பெயர் சாமரின். அப்போ இந்தியாவிற்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர்கள், முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்டா போர்ச்சுகீசியர் நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்து வந்து டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள்னா ஹாலந்து அல்லது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். டச்சுக்காரர்கள் என்பவர்கள் ஹாலந்து அல்லது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? இவங்களோட தேசிய விளையாட்டு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இவங்களோட தேசிய விளையாட்டு வந்து காளை சண்டை. நம்ம ஊரு ஜல்லிக்கட்டு மாதிரி. சரிங்களா? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல் மாவட்டம். பூ உற்பத்தி அதிகனால. எழுதிக்கோங்க. இவங்களோட தேசிய விளையாட்டு, அதாவது ஹாலந்து அல்லது நெதர்லாந்தின் தேசிய விளையாட்டு காளை சண்டை. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா? அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள். அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1601, அதாவது 1601ஆம் ஆண்டு அல்லது 1600ஆம் ஆண்டு, 2 வருஷமே இருக்கு. முதலாம் எலிசபெத் அம்மையாரால் கிழக்கிந்திய வணிக குழு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க 1616ஆம் ஆண்டு. அதாவது இவங்க வந்து 1601 வந்து சூரத் பண்டகசாலை, சூரத்துல வந்து ஒரு வணிகத்தளம் அமைப்பாங்க. ஆனாலும் போர்ச்சுகீசியர் தலையீட்டு காரணமாக ஜஹாங்கீர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாலே போர்ச்சுகீசியர் இங்க வந்துட்டாங்க வணிகம் பண்ண. அவங்க ஆங்கிலேயர் வந்து நீங்க இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணுவாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், 1600 முதலாம் எலிசபெத் அம்மையார் என்ன சார் சொன்னாங்க? அவங்க வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து ஒரு கம்பெனி, இங்கிலாந்துல வந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய வணிக குழு. அது 1600ஆம் ஆண்டு அந்த கம்பெனி ஏற்படுத்தப்பட்டு 1601ஆம் வருஷம் நீங்க இந்தியாவில போய் நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களை இங்க அலோவ் பண்ணுவாங்க. சரியா? இந்தியாவுக்கு வந்தாலும் அவங்களுக்கு உடனே வணிக உரிமை கிடைக்காது. ஏன்னா இங்க ஏற்கனவே போர்ச்சுகீசியர் வந்துட்டாங்க. அவங்க தலையீடின் காரணமாக வணிக உரிமை மறக்கப்படுது. அப்படி இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் மன்ரோ. சர் தாமஸ் மன்ரோ அவர் தான் ஜஹாங்கீர்கிட்ட நாங்க பிரிட்டிஷ்காரங்க இங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம்னு பெர்மிஷன் வாங்குவாங்க. அதுல வந்து 1640 சென்னை சார்ஜ் கோட்டையை கட்டினர்னு இருக்க, கட்ட துவங்கினர்னு போடுங்க. அதுல வந்து முகல்னு போட்டிருக்கு. முதல் வங்காள கவர்னர் ராபர்ட் கிளைவ். அதுல ராஜ்பட் இருக்கு, ராபர்ட் கிளைவ். இவர் வந்து ஒரு சாதாரண கிளர்க்கா தான் வருவாங்க. இந்தியாவுக்கு கம்பெனியோட ஒரு கிளர்க்கா வருவார், கணக்கு வழக்கு எழுத வருவாரு. முயற்சி இருந்தா யார் எங்க வேணாலும் முன்னேறலாம் என்பதற்கு இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு கிளர்க்கா வந்து கவர்னர் ஆயிடுவாரு. சரிங்களா? இவர் வந்து ஆற்காடு வீரர் என அழைக்கப்பட்டார். அப்போ ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் முதல் கவர்னர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். அப்போ அதே இதுல வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா சர் அயர்குட். கீழே இருக்கு பாருங்க, சர் அயர்குட் 760. என்ன காரணம்னா இவங்க அங்க நடந்த போர்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். சர் அயர்குட். சர் அயர்குட் அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, அடுத்த பாயிண்டே அதான். சர் அயர்குட் வந்தவாசி வீரர் என அழைக்கப்பட்டார்.
வந்தவாசி போர் எந்த வருஷம் நடக்கும்னா 1760. சரிங்களா. அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் வந்து வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். கவர்னர்னா ராபர்ட் கிளேவ், கவர்னர் ஜெனரல்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், சரிங்களா, ஒழுங்குமுறை சட்டம் இவருடைய பதவி காலத்தில் தான் இயற்றப்பட்டது. இதன்படி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் ஒரு தலைமை நீதிமன்றம் உருவானது. சரிங்களா. அடுத்து வந்து பீட் இந்திய சட்டம் 1784. கம்பெனியை மேற்பார்வையிட கட்டுப்பாட்டு குழு இங்கிலாந்தில் ஏற்படுத்தப்பட்டது. அது கட்டுப்பாட்டு குழு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். எதுக்குன்னா இவங்க இந்தியாவுல அதிகமான செல்வங்களை ஈட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. இப்போ பிரிட்டிஷ் ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனிட்ட இருந்து கடன் வாங்கல, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும்னு ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு இது ஃபார்ம் பண்றாங்க. இந்த பீட் இந்திய சட்டத்தின்படி கம்பெனியின் வணிக உரிமை ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கணும். நம்ம லைசன்ஸை ரினியூவல் பண்றோம்ல, அந்த மாதிரி அவங்க லைசன்ஸை ரினியூவல் பண்ணணும். கணக்கு வழக்கு ஒழுங்கா சப்மிட் பண்ணாதான் அடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா. இது எதுக்குன்னா அவங்களோட பொருளாதாரத்துல மோனோபோலின்னு சொல்லுவாங்க, ஒரு நபர் உரிமை, அதை தடுக்கிறதுக்காண்டி. அடுத்து கரன்வாலிஸ் பிரபு. இந்த காரன்வாலிஸ் பிரபு வந்து சிவில் சர்வீஸின் தந்தை அப்படிங்கிறாங்க. போலீஸ் துறையின் தந்தை இவர் தான். இந்தியாவில் போலீஸ் துறையை உருவாக்கியவர். அடுத்து வந்து வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு வந்து துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் அப்படின்னா என்னன்னா, அதாவது பிரிட்டிஷ் ராணுவம் கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ராணுவம் இந்தியாவுக்கு வர்றது 1857க்கு பிறகுதான் வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க தனியா பிரிட்டிஷ் ஒரு காவல் படை வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்திய மன்னர்களோட ஆட்சி பகுதியில நுப்பாட்டிடுவோம், அவங்க அந்த படைகளுக்கான செலவு சம்பளம் எல்லாம் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்க பகுதியில ஆங்கில படைகள் இருக்கும், அவங்களுக்கான செலவுகள் சம்பளம் எல்லாமே நீங்க பார்க்கணும். அது போக எங்களுக்கும் அதுக்கான கப்பம் கட்டணும், வரி கொடுக்கணும். பிரபு வந்து துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அப்புறம் வந்து முதலாம் மிண்டோ பிரபு. சரிங்களா. முதலாம் மிண்டோ பிரபு வந்து 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கல்விக்காக, அதாவது என்னன்னா இதுக்கு முன்னால ஏன் இவ்வளவு இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே முகல்ஸ் தான் நம்மளை ரொம்ப நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா சிஸ்டமே வந்து பாரசீக லாங்குவேஜ்ல இருக்கு, ஈரானிய முறையில இருக்கு. சரிங்களா. அதை மாத்துறதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா 1813ஆம் ஆண்டு சார்ட்டர் ஆக்ட்ல ஆங்கிலத்தை வந்து படிக்க வைக்கணும்னு, கல்வி முறையா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரிங்களா. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் நான் இல்ல ஒருத்தவங்க அன்வான்டா தேவையில்லாம இதானாங்கன்னா நான் உங்களை வெயிட்டிங் ரூம்ல வச்சேன். சூர்யா சார், நீங்க அதை அவங்கள அட்மிட் பண்ணாதீங்க சார். சரிங்க சார். அடுத்து வந்து இதுல வந்து என்ன சொன்னா, மேக்கிங் எஜுகேஷன் பிளான் இம்ப்ளிமெண்டட். அதாவது 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படிதான் ஆங்கிலம் இந்தியாவில் கல்வி முறை கொண்டு வராங்க. அடுத்து ஹோஸ்டிங்ஸ் பிரபு பிண்டாரிகள் எனும் முரட்டு கூட்டத்தை ஒடுக்கினர். அதாவது இந்த பிண்டாரிகள்ங்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முரட்டு கூட்டம். இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க எழுதியிருக்காங்க கொள்ளையடிக்கிறது இவங்களோட இதுன்னு. இதுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்ஸ் பிரபு நிறைய காடுகள் அழிப்பார். சரிங்களா. அப்புறம் 1822, இது முக்கியமானது, கொஸ்டின் கேட்டிருக்கான். ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரி அப்படின்னு ஒரு டாக்ஸ் சிஸ்டம், அதை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் மன்றோ. சரிங்களா. இதுல காரன்வாலிஸ்ல வந்து அங்க ஒரு நிரந்தர நிலவரி திட்டம், அதை நான் உங்களுக்கு விட்டுட்டேன், எழுதிக்கோங்க. நிரந்தர நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் காரன்வாலிஸ். ராயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது சர் தாமஸ் மன்றோ. சென்னையில கொண்டு வராங்க, சென்னை மாகாணம்.
சார் ஒரு தடவை கூட சொல்லுங்க. அதாவது நிலையான நிலவரி திட்டம். அத கொண்டு வந்தவரு காரன்வாலிஸ் பிரபு. ராயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, ராயத்வாரி அந்த சிஸ்டம் கொண்டு வந்து நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா சர் தாமஸ் மன்ரோ. அடுத்து வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பாத்தீங்கன்னா இதுல 1929 இருக்கு. 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறுவதை ஒழிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். ஒழிக்கும் திட்டம் கிடையாது, ஒழிப்பு சட்டம். சரிங்களா? இதுல வந்து ராஜாராம் மோகன் ராய் உதவியுடன் ஒழித்தார்னு போட்டிருக்கு. இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர் வெறும் ராம் மோகன் ராய் தான். அவருக்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்தது 2ஆம் அக்பர். ராஜாராம் மோகன் ராய்க்கு, அதாவது ராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் 2ஆம் அக்பர். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த முகலாய மன்னர்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பென்ஷன் தரேன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. பென்ஷனை நுப்பாட்டிடுவாங்க. அந்த பென்ஷனை வாங்குறதுக்கு இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட பேசி ராம்மோகன் ராய் வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து ராஜாராம் மோகன் ராய் எழுதிய நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள். அடுத்த நூல் வந்து அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி சால்ரா போடுறதுதான். நீங்க இந்த பரதேசின்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் இங்கிலீஷ் பேசுவாரு, தோரா தோரான்ட்டு. சரிங்களா? இவரை வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். அதுல கீழே வந்து முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு போட்டு இருக்கு. தக்கர்களை ஒழித்தார்னு போட்டிருக்கு. வில்லியம் பெண்டிங் பிரபு. தக்கர்கள்ங்கிறதும் ஒரு முரட்டு கூட்டம். சரிங்களா? டீச்சர் ஏதாவது டவுட் இருக்கா டீச்சர்? இவ்வளவு நேரம் நடத்தினது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் முதலாம் வில்லியம் பெண்டிங் பிரபுங்களா சார்? முதலாம் பெண்டிங் ஒரே பெண்டிங் பிரபு தான், வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அவருடைய ஆட்சி காலத்துலதான் வந்து இந்த சதி என்கக்கூடிய உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சதி ஒழிப்பு சட்டம். சதி ஒழிப்பு சட்டம். சரிங்களா? 1829 அந்த ஆக்ட் கொண்டு வர்றதுக்கு யாரு வந்து அவங்களுக்கு வந்து கூட ஹெல்ப்பா இருக்கிறாங்கன்னா ராம்மோகன் ராய். டீச்சர் சொல்லுங்க. வம்சங்கள் எல்லாம் வரிசைப்படுத்துறது சொன்னீங்கல்ல சார், நிமோனிக் வேர்ட்ல, அது கொஞ்சம் சொல்லுங்க சார். டீச்சர் அது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பண்ணிக்கணும். அதாவது எப்படி சொல்றேன்னா தப்பா நினைச்சுக்கிடாங்க. அது நம்ம வந்து நமக்கு ஞாபகம் வரணும். கெட்ட வார்த்தைனாலும் சரி வச்சு அந்த இயர் கரெக்டா வரணும், அந்த வம்சங்கள் கரெக்டா வரணும். இப்ப நம்ம ஏற்கனவே வந்து இதுல வந்து டெல்லி சுல்தானேட்ல அப்படி பார்க்கணும். அப்புறம் வந்து விஜயநகர பேரரசுல நம்ம அப்படி பார்க்கணும். அதே மாதிரி முகல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாபரு, ஹிமாயுனு, அக்பரு, ஜஹாங்கீர், அப்புறம் வந்து ஷாஜஹான், அப்புறம் அவுரங்கசீப்பு, அப்படி நம்ம அதை இது பண்ணிக்கணும். அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்த்துக்கலாம். இல்லாட்டினா ஏதாவது ஒரு பேரை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற வேண்டியதான். நிமோனிக் வேர்டுங்கிறது ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, நிமோனிக் வேர்டெல்லாம் நம்ம வைக்கவே கூடாது. நிமோனிக் வேர்டுனால அங்க போய் எக்ஸாம் ப்ரெஷர்ல குழம்பி தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? கோர்வையா ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாமே கொஞ்சம் கோர்வையா நம்ம படிச்சோம்னா ஒன்றுக்கு தொடர்பு படுத்தி படிக்கணும். ஒரே ஆண்டுகள்ல பல விஷயங்கள் இருக்கும், அதை ஃபுல்லா முதல்ல தொடர்புபடுத்தி படிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா ஸ்கூல் புக் தான் டீச்சர். இது ஸ்கூல் புக்லயுமே இது பேசிக் தான். சரிங்களா? திருப்பி நம்ம இந்த பாடம் நடத்தினதை திருப்பி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. இப்போ வேற யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க.
சார் தக்கர் கூட்டம் சொன்னீங்கல்ல சார் என்ன டீச்சர்? தக்கர் கூட்டம் ஒண்ணு சொன்னீங்கல்ல சார் அது இன்னொரு ஆமா, தடவை ஆமா. சொல்றீங்களா சார்? டீச்சர், அதாவது முதலாம் மிண்டோ பிரபு காலத்துல இல்ல, தக்கர் கூட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 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 குரூப் ஆஃப் கம்யூனிட்டி. அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ரூலை நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. என்ன ஆட்சி செய்ய முடியாது நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள வந்து இவர் வந்து அந்த 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 கூட்டத்தோட அந்த கூட்டத்தை அழிக்கிறாங்க. எப்படின்னா அவங்கள வந்து சண்டை செஞ்சு அவங்கள வீழ்த்துறாங்க. வீழ்த்தினாதான் ஆட்சி பிடிக்க முடியும். அதே மாதிரிதான் பிண்டாரின்னு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா காடுகள்ல மறைஞ்சிருந்து பிரிட்டிஷ் இது வந்து பிரிட்டிஷ்காரன் எழுதையில கொள்ளை கூட்டம்னு எழுதுவான். நம்ம இந்தியர்கள் எழுதையில நம்மள வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள்னு எழுதுவான். சரிங்களா டீச்சர்? ஏன்னா ஒரு டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, கீழ்கண்டவர்கள் யார் தீவிரவாதி அப்படின்னு கொடுத்திருந்தான். அதுல தீவிரவாதின்னு வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் தான். ஏன்னா அவர் தான் தென்னாட்டு திலகர். இந்த டல்ஹௌசிக்கு மேல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். அதை எதிர்த்து ஒரு டீம்லாம் கோர்ட் வரைக்கும் போனாங்க டிஎன்பிசில. அவன் ஸ்கூல் புக்ல இருக்கு, அதைத்தான் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது தப்புனா இப்போ ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் தப்புன்னு சொல்லி அந்த அதை பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்த தக்கர்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியா கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப தீரன் அதிகாரம்னு ஒரு படம் வந்துச்சு. அதை நீங்க பார்த்தா கூட ஃபர்ஸ்ட்லயே வந்து இன்ட்ரோடியூஷனே அப்படி மாதிரி ஓடும். மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்ளை கூட்டம்லாம் எது அப்படி ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா டீச்சர்? சார் புக் சொன்னீங்க சார், அந்த பேர் அது என்னதுங்க சார் எழுதுனது? இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் சொல்லியிருக்கீங்க இல்லைங்க சார்? இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்கின்ற நூலை எழுதியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சரிங்க சார். அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி எழுதின அந்த நூலும் அவர் எழுதினதுதான். ராஜாராம் மோகன் ராயா தான் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். மலைவாழ் எலின்னு ஒரு படம், அது சிவாஜி. நான் எங்க தாண்டி போயிட்டேன், நான் மெட்ராஸ் தாண்டி போயிட்டேன். ராஜாராம் மோகன் ராய் ராஜா பட்டத்தை அளித்தவர் யார் சார்? அது வந்து 2ஆம் அக்பர். சொன்னோம்ல, ஒரு கதையும் சொன்னேன். பென்ஷனை நுப்பாட்டிட்டாங்க, பென்ஷன் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு இருக்க ராஜாவை நீயே வச்சுக்கோயான்னு கொடுத்துட்டாரு. சரிங்களா? சந்திரகுப்தர் 2 பேரும் ஒண்ணா சார்? சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர். ஓகே சார். சந்திரகுப்தர் வந்து குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்க சார். 2 பேரும் வேற சார். ஓகே. வேற சார். ஓகே சார். தேங்க் யூ சார். சார் இந்த முரட்டாட்டம் உள்ளவர்கள் சொன்னீங்க, அது எங்க சார்? யார் சார்? முரட்டாட்டம் உள்ளவர்கள் சொன்னீங்க, அது யாரு சார்? அது சார் எனக்கு தெளிவா கேட்கலையே. பிண்டாரி முரட்டு கூட்டமா? ஆமா சார், முரட்டு கூட்டம் சொன்னீங்களா, அது யார் சார்? முரட்டு கூட்டம் அது சார். தக்கர்களும் அதே மாதிரிதான் பிண்டாரி. சரிங்க சார். சார் டீச்சர், சார் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமிநாதர் விவேகானந்தன் சொல்லி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு சார். 11th புக்ல நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய் தான். ஏன்னா பெண்களுக்கு எதிரான மிக கொடிய குற்றங்களாக கூடிய அந்த சதி என்கின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நிறுத்துவதற்காக பாடுபட்டார். அதனால அவர் தான் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. சரிங்களா? அதான் சொல்றோம்ல. பட்டம் கொடுத்தவர் யாருங்க சார்? 2ஆம் அக்பர். டீச்சர் தமிழ்ல தான் சொல்றேன். ஒவ்வொரு கொஸ்டினா திருப்பி எல்லாரும் கேக்குறீங்க. சரிங்களா? சார் ஓகே. இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார். இதோட சரிங்க சார். அடுத்த டவுட்னா அப்புறம் பாத்துக்குவோம். குட் நைட் டீச்சர். ஓகே சார். Thank you. Thank you sir. Everyone. Thank you sir. Exit ஆயிக்கலாம். Thank you sir. Thank you sir.